அவன் சின்ன பையன்டா, அவன் கூட சரி சமமா போட்டி போட்டுட்டு இருக்கிற, அவனை இருக்க சொல்றான். போகாதடா, இருடா, போகாதடா, பேசிட்டு இருக்கல, இருங்க, சொல்லுங்க, போக வேண்டாம், சொல்லுங்க, சொல்லுங்க. விடுடா. அவன் இங்க இருக்கிறது முக்கியம்னு நினைச்சா நீ அவன் கூட சேர்ந்து போலாம். என் பேச்ச கேளுடா, அம்மா பேச்ச கேளுடா, போகாதடா. அவன் கிடக்குறாயா, ஐயா அவன் சொல்றான், நீ போறியா? வாயா, வீட்டுக்குள்ள போவோம், சொல்றத கேளியா, வாயா. வாடா, வீட்டுக்குள்ள வாடா, போகாத, எழு. சாரிமா. ஐயா எழுது, போகாதயா. ஐயா எழுது, சொல்றத கேளியா, போறியா? பாருங்க அவன. ஏமா எங்கம்மா போயிர போறான்? வருவாம்மா. ஏமா பாக்கியா, நீ அழாதம்மா. எல்லாம் தலை விதி. இவன்கிட்ட சொன்னா இவனும் புரிஞ்சுக்கல, அவரும் புரிஞ்சுக்க மாட்டாரு. என்ன பண்றது? விடுக்கா, சாரி ஏதோ கோவத்துல திட்டாரு, தம்பியும் கிளம்பி போயிருச்சு, திரும்பி வந்துரும்க்கா. அவங்களுக்கு அவங்க பிடிவாதம். நம்மளை பத்தி யாருக்கு என்ன கவலை இருக்கு? அவரு சொல்லிட்டாரு, இவனும் போயிட்டான். போனாவது எடுக்கிறானா பாரு. ஏக்கா, என் பையன்லாம் 40 வாட்டி கோச்சுக்கிட்டு போயிட்டு 50 வாட்டி திரும்பி வந்திருக்கேன். எல்லா வீட்லயும் இப்படி நடக்கிறது தான். பொம்பளை பிள்ளையா கவலைப்படுறதுக்கு? விடுக்கா. வீட்ல யாருக்காவது கவலை இருக்கா பாரு. இவனை அனுப்பி வச்சுட்டு நிம்மதியா போய் எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எனக்குதான் மனசு அடிச்சுக்குது. காலையில இருந்து எழில் சாப்பிடல வேற, தெரியுமா? அவனுக்கு ஏற்கனவே வேற பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். கையில காசு இருக்கோ இல்லையோ ஒண்ணுமே தெரியலையே. அக்கா, தம்பி எங்கேயாவது சாப்பிட்ருங்கக்கா. ஏக்கா, பரீட்சை எழுதலைன்னா யாருக்கு தான் கோவம் வராது? என்னால இன்ஜினியர் ஆக முடியாது, நான் இத படிக்கலன்னு அன்னைக்கே சொன்னா செல்வி. அவன் கேட்டதையே படிக்க விட்டுருக்கலாம்ல. நாட்டுல எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கா என்ன? அம்மா, எழு. எங்கடா போன? அம்மா வேண்டானே போயிட்டியா நீ? எத்தனை தடவை போன் பண்ண, போனை எடுத்தியா? சாரிமா, வண்டியில போயிட்டு இருந்தேன், சவுண்ட்ல சரியா கேக்கல. இப்போ எங்க இருக்க? மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, என்ன நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, பாத்துக்குவ. அவர் சொன்னாருன்னு நீயும் கிளம்பிட்டல? என்ன பத்தி யாரும் யோசிக்கவே இல்லைல்ல? இல்லம்மா, நான் அதுக்கப்புறம் நின்னுட்டு இருந்தா தேவையில்லாத சண்டை தான் வரும். மாத்தி மாத்தி பேசணும். அப்பா வேற பாவம் டென்ஷன் ஆயிட்டே இருந்தாரு, அதான் மூடு மாட்டுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். சரி, நீ இப்ப எங்க தங்குவ? அழாதம்மா ப்ளீஸ், எனக்கு கஷ்டமா இருக்குமா. சரி, நீ இப்ப எங்க தங்குவ சொல்லு. தங்கறதுக்கு இடமா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல எங்கேயாச்சும் தங்கிக்க வேண்டியதான். சரி, கையில பணம் இருக்காடா? அதெல்லாம் பாத்துக்கலாமா. எனக்கு அங்க இருந்து வந்ததை விட நீ கடன் வாங்கி கொடுத்த காசுல உருப்படியே எதுவும் பண்ண முடியல, அதான் எனக்கு வருத்தமா இருக்குமா. அந்த பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துருவேம்மா. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்.
சரி, இப்ப அம்மா ஒண்ணு சொன்னா அத கேப்பியா நீ? சொல்லுமா. நீ ஒரு வேலை பண்ணு, பாட்டி வீட்டுக்கு போ, அங்க போய் தங்கிக்க. அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸு கூட தங்கிக்கிறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. நீ பாட்டி வீட்டுக்கு போ. நான் இப்ப ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசுறேன். போ. அங்க போனினா பாட்டி உனக்கு சமைச்சு தருவாங்க. பாட்டி உன்னை நல்லா பாத்துக்குவாங்கடா. போன் சொல்றேன்ல. அம்மா, இல்லம்மா. கிளம்ப வேண்டாம்னு சொன்னேன், அத கேக்கலல. இதையாவது கேளுடா. அழாதம்மா, நான் போறேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத. உனக்காக நான் கண்டிப்பா ஏதாவது செய்வேம்மா. எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ முதல்ல பாட்டி வீட்டுக்கு போ. வெயில்ல அலையாத, சரியா? ம், சரிம்மா. பத்திரம்பா, பாத்துக்கோ. சரிம்மா, நீ கவலைப்படாதம்மா. சரி. ஏக்கா, உங்க வீட்டுக்கு தம்பியை அனுப்புறது தெரிஞ்சா கோபி சார் சும்மா இருப்பாரா? இப்ப அவருக்கு ஒண்ணு தெரியாதுல்ல. நீ போய் சொல்றியா? போ போ, போய் சொல்லு. போ போ. ஏக்கா, ஏக்கா என் மேல கோபப்படுற? சும்மா ஒரு பேச்சுக்கு தான்க்கா சொன்னேன். சொல்லு பாக்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? அங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு என்ன, மட்டனா சிக்கனா? என் தலைய வெட்டி எல்லாருக்கும் பொரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். நீ வரியா சாப்பிடறதுக்கு? பாக்யா, அம்மா, இங்க ஒரு பிரச்சனைமா. இவரு கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். ஐயோ. நான் அவனை அங்க வர சொல்லிருக்கேம்மா. கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவான். நீ அவனை 2-3 நாள் பாத்துக்கோமா. வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அதெல்லாம் அவன் வந்து சொல்லுவான். காலையில இருந்தே சாப்பிடல, கிளம்பிட்டான். பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான். நீதான் பாத்துக்கணுமா. சரி, அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். ஆமா, அங்க பெருசா எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, நீ பாத்துக்கோ, சரியா? சரி சரி, நான் உன்னை சாயங்காலமா கூப்பிடுறேன். சரி சரி, வச்சிடுறேன். மா, பசிக்குதுமா. லஞ்ச் ரெடியா? என் புள்ள வீட்ல இல்ல. துரத்தி விட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணுமா? சாப்பாடு பொட்னி கடுங்க எல்லாரும். அண்ணன் 2 நாள்ல வந்துருமா. அப்பாவும் சமாதானம் ஆயிடுவாரு. கொஞ்சமாவது கவலை இருக்கா உனக்கு? அண்ணன் அந்த வேலை இந்த வேலைன்னு பல நாள் வீட்டுக்கு வரதில்லல, அந்த மாதிரி நினைச்சுக்கோயேன். 2 நாள்ல வந்துரும் பாருமா. என்னம்மா சமையல் இன்னைக்கு? திங்கறதுலயே இரு. அதோ பொட்னி அருங்கன்னு சொன்னேல்ல. என்னால சமைக்க முடியாது. ஒருத்தருக்கும் சோறு கிடையாது. வேண்டாம் போ. உன் சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஐயோ, இனியா என்ன? சாரி இனியா. அண்ணன் இல்லையா, அந்த வருத்தம் தான். பசிக்குதாமா? இரு, அம்மா 1/2 மணி நேரத்துல சமைச்சிருவேன், சரியா? மா, அண்ணன் வந்துருமா. நீ கவலைப்படாத. சரி, நீ வா, ஏன் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதான் செல்வி ஆண்டி இருக்காங்கல்ல. நீ சும்மா தானே போனை நோண்டிட்டு இருக்க போற? அப்பா சாமி, எனக்கு பசிக்கவே இல்ல, ஆள விடு. ஏய் போடி. எல்லாரும் என் உயிரை வாங்குங்க. எல்லாரும் ஏன் உயிரைய வாங்குங்க. சமைக்கிறேன், வேலை செய்யறேன். நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. எனக்கு என்ன, போடி. இனியா, வண்டி ஃபுல் ஸ்பீட்ல இருக்கு. இனியா, நீ போ. இனியா, சமையல் ரெடி ஆனதும் சொல்றேன். கா. ஏய், ஒண்ணும் சொல்லாத, வேலைய பாரு.
அக்கா நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடலையாக்கா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் செல்வி. ஏக்கா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிற? கால் வலிக்குது செல்வி, நின்னுக்கிட்டே இருந்தேன்ல. ஏக்கா கோவமா இருந்தாலும் கொஞ்சமா சமைக்கிறியா நீ? விதவிதமா சமைக்கிற. கேக்குறாங்கல்ல. ஆமா கேக்குறாங்க, நீ தான் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்க. ஒரு நாள் தான் வீட்ல இருக்காங்க, சாப்பிட்டுட்டு போகட்டும் செல்வி. எழில் சாப்பிட்டானான்னு தான் தெரியல. ஏக்கா எழில் அங்க சாப்பிட்டு பாப்ல, உங்க அம்மா அதெல்லாம் நல்லா கொடுத்து பாத்துக்கிருவாங்க. நீ சாப்பிடுக்கா மொத. இல்லடி, நான் ஒரு 10 நிமிஷம் படுத்து எந்திரிச்சு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதுகு வேற வலிக்குது. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடுறியா? ஆ சரிக்கா, நீ போய் தூங்கு. ம். பாக்கியா, பாக்கியா, அதுக்குள்ள படுத்தாச்சா? இல்ல அத்தை. கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, நீ வாங்கிட்டு வரல பாரு. கடையில இல்ல அத்தை, 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு கடையில இல்லைன்னா இன்னொரு கடையில கேட்க மாட்டியா? சாயந்தரம் வாங்கிட்டு வந்து தரேன் அத்தை. சுகர் ஃப்ரீ பிஸ்கட் வேற இல்ல, காலியா போச்சு. பழம் ஏதாவது இருந்தா சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நான் ஒவ்வொரு தடவையும் வாங்கி வைக்கிறேன், அது அப்படியே வேஸ்டா போகுது. சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காட்டன் புடவைக்கு கஞ்சி போடலான்னா கஞ்சி இல்ல. நீ கஞ்சி போடாம துவைச்சு போடுற, இத பாரு நல்லாவே இல்ல. ஏமா பேரன் வீட்டை விட்டு கோச்சிட்டு போய் ஒரு நாள் கூட ஆகல, நீங்க என்னடானா காட்டன் புடவைக்கு கஞ்சி போடுறத பத்தி பேசுறீங்க? அவன் என்ன சின்ன பிள்ளையா? 4 நாள் கஷ்டப்பட்டா தன்னால திரும்ப வந்து பரீட்சை எழுதுறேன்னு சொல்ல போறான். சரி, இதெல்லாம் இப்ப போய் வாங்கிட்டு வந்துரு. சாயந்தரம் வாங்கி தரவா அத்தை? நானும் கடைக்கு போகணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சண்டே, சாயந்தரம் ஆனா உனக்கு அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும். எனக்கு இதை வாங்கி கொடுத்துரு. சும்மா தானே படுத்திருக்க. செல்வி, அக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறியா? ஆ சரிக்கா. அட, இவ எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா, நீ போய் வாங்கிட்டு வா. ஏன்? முதுகு வலிக்குதுன்னு இப்பதான் படுத்துச்சு. எனக்கும் தான் வலிக்குது, யார்கிட்ட சொல்ல சொல்ற? அந்த வலிக்கு தைலம் போடுவோம்ல, அதுவும் தீந்து போச்சு. வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. இந்தா. செல்வி, அக்கா பையும் பர்சும் எடுத்துட்டு வந்து கூட. ஆ சரிக்கா. உனக்கும் ஏதோ வாங்கணும்னு சொன்னல, அதையும் வாங்கிட்டு வந்துரு. அதுக்காக இன்னொரு வாட்டி கடைக்கெல்லாம் போக வேண்டாம். நான் போய் தூங்க போறேன், ஒரே தலை வலிக்குது. அக்கா காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, இந்த வெயில்ல ஏன்க்கா போற? நீயும் தானே கேட்ட, இப்பவே வேணுமா? உன் மாமியார நல்லா கெடுத்து வச்சிருக்க, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? இங்க எப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு கடைக்காது போயிட்டு வரேன். கூட
ஜெனி சாரி, கோச்சுக்காத. I love you, Cheriya. I love you too. Miss you. Me too. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதான் இப்ப பாத்துட்டோம்ல. என்னை பார்க்காமலே இருந்துட்டல்ல? நிலைமை அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? இல்ல ஜெனி, நம்ம மீட் பண்ணாலே உங்க அப்பா டென்ஷன் ஆகுறாரு. உங்க வீட்டு வாசல்ல என்ன பார்த்தா உங்க அப்பா கொலவெறி ஆகுறாரு. அப்புறம் எப்படி பாக்குறது? எதுக்கு வம்புன்னு தான். நான் உன் வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு கோவம்? அதை விடு ஜெனி. ஃபோன் பண்ணி அப்படி திட்டுற? என்ன கோவம் இருந்தாலும் பேசு செழியா. போனை எடுக்காம இருக்காத. எனக்கு டென்ஷனா இருக்கு. ஐம் சாரி. சரி, ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம். ஓகே, அப்புறம் சொல்லு ஜெனி. வீட்ல எப்ப பேச போற? உனக்கு இதை தவிர பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா ஜெனி? எங்க வீட்ல இத பத்தி தான் பேசுறாங்க செழியா. முன்னெல்லாம் உன்னை எப்ப பாப்போன்னு இருக்கும் ஜெனி. இப்பெல்லாம் ஏன்டா பாக்குறோன்னு இருக்கு. ஜெனி, சாரி ஜெனி, என்ன புரிஞ்சுக்கோ. நான் எங்கேயும் ஓட போறதில்ல, நீயும் எங்கேயும் ஓட போறதில்ல. கல்யாணம் கொஞ்சம் லேட்டா பண்ணாதான் என்னவா? எங்க வீட்ல அவசரப்படுத்துறாங்க செழியா. அதான் எனக்கு புரியல. நாம லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றோம். அப்படியே விட வேண்டியதானே? ஏன் உங்க அப்பா கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறாரு? நாம லேட் பண்ண அவங்களுக்கு உன் மேல இருக்கிற நல்ல ஒப்பீனியனே போகுது செழியா. நீ கல்யாணம் பண்ணிக்காம எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. உனக்கும் அப்படிதான் தோணுதா? எனக்கு இல்ல செழியா, ப்ளீஸ். என்ன ஜெனி, ஏன் உன் வீட்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நீ வீட்ல பேசு செழியா. ஒரு தடவை ரெண்டு ஃபேமிலியா உட்கார்ந்து பேசி ஓகேன்னு சொல்லிட்டா எங்க வீட்ல கூல் ஆயிடுவாங்க. இப்ப பேசுறதுதான் பிரச்சனையே. எங்க வீட்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு வையேன், அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே நடக்கலையே. என்னோட சைட நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற செழியா. இத நான் எப்படி போய் என் வீட்ல சொல்ல முடியும்? நீ சீரியஸா இல்லன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. உன் வீடு வேற, என் வீடு வேற ஜெனி. இப்ப வீட்ல எழில் இல்ல தெரியுமா? வாட்? அவன் காலேஜ் எக்ஸாம் எழுதலன்னு அப்பா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. என்ன சொல்ற? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு பிடிக்காத பண்ணா எனக்கும் இதே தான் நடக்கும். இன்னொன்னு, எழில் மேல வீட்ல யாருக்கும் ஹோப்பே கிடையாது. ஆனா என் மேல பயங்கர ஹோப் வச்சிருக்காங்க. நான் ஏதாச்சும் பண்ணா தாங்கவே மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் வீட்ல கல்யாணத்தை பத்தி பேசுற டைம் இது கிடையாது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வை. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன்னு சொல்லு. நீ குட் கேர்ள். ஹலோ.
பாரு மோகன். ஓகேங்க, நான் வரேன். என்னை இவ்ளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. வீட்டுக்குள்ள வராம நான் எப்படி உங்களை விடுவேன்? வாங்க.